இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்துட்டு $17 வந்து $50 அதை அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு இப்போ போட்ட வீடியோக்கு முன்ன வீடியோல $32 இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல $50 வந்துட்டோம். ஸோ மேபி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல $100 வந்துருவோம். அண்ட் இது வந்துட்டு நான் கரெக்டா எடுத்திருந்தேன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். பட் நான் ட்ரேட்ஸ் எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் விஷயங்கள் இருந்துச்சுனால வெளியே போக வேண்டியதுனால பண்ணல. பட் இப்போ ஒரு 2 days நான் எடுத்து பண்ணிட்டேன், $50 வந்துட்டேன். ஸோ ஓகே, இது வந்துட்டு எப்படி நான் இதை பண்றேன், ஸோ இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளா இதுல சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கமெண்ட், நான் இந்த வீடியோ, அதாவது நான் இந்த ஒரு வீடியோ போடாத ஒரு வாரத்துக்குள்ள நான் கொஞ்சம் சில கமெண்ட்ஸ் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு கமெண்ட்ஸும் சரி மெசேஜும் சரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோவை போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கமெண்டா இருக்கட்டும், மெசேஜா இருக்கட்டும், ஸோ என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தி தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும், ஃபண்டட் அக்கௌண்ட்ல நான் நிறைய பே அவுட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் கமெண்ட் அண்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளாடி நான் சர்ச் பண்ணி பார்த்தோம், நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல, என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, இவங்க மெசேஜ் கமெண்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட் அண்ட் அந்த போட்ஸ் வந்துட்டு செல் பண்றவங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அவங்களோட பிசினஸ், எது வேணா வந்துட்டு. மேபி நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களோட என்ன மோட்டிவ்ல அவங்க வீடியோ போடுறாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த கமெண்ட் போடுங்க. ஸோ என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு ப்ரோ ட்ரேடர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டு பெரிய அளவுல சொல்லித்தரணுங்களா நான் என்னைக்குமே நான் ஆசைப்பட்டது கிடையாது. என்ன அப்படின்னா, நான் நினைச்சிருந்தேன்னா, ஸோ டெமோ அக்கௌண்ட் வச்சு பயங்கரமா ட்ரேட் பண்ணி பயங்கரமா ப்ராஃபிட் காட்டி ஸோ என்ன வேணா பண்ணிருக்கலாம், மேபி வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா நான் பண்ணிருக்கலாம். பட் அது நான் பண்ணல. அண்ட் அகைன் எனக்கு வெளியே பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் அமௌண்ட் எடுத்துக்கொண்டு ட்ரேடிங்ல போட்டுட்டு ஸோ 10 lakhs போட்டுட்டு அதுல இருந்து 1% ப்ராஃபிட் எடுத்து நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அப்படியும் நான் காட்ட விரும்பல. ஸோ என்னோட மோட்டிவ் என்னன்னா, ரியல் மணி ஒரு $17, ஒரு 1500 ஒரு இந்தியன் மணி வச்சுட்டு கிராஜுவலா க்ரோத் ஆகுது என்ன அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலே ஓபன் பண்ணேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பிகினர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு பேஸ்மெண்ட்னா என்னன்னே தெரியாம அவங்க கிட்ட நான் ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தி ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், ஃபண்டட் அக்கௌண்ட் பேய்ஸ் எடுக்காமல, பேய்ஸ் எடுக்கிறாங்க சில பேர். பட் எப்படி அந்த பேய்ஸ் எடுக்குங்கிறதையும் நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்துட்டு போட்டோம், மேபி வாட் எவர் இட் இஸ், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், யார் வேணா ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கட்டும். பிகினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேபி அவங்க ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறதுக்கு நான் சொல்லி தரலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ பொறுமைன்னா என்னன்னு நிறைய பேருக்கு இங்க தெரியாது. ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க, மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது, ரிஸ்க். இவங்க கிட்ட நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க எடுத்து நீங்க அதில் வின் பண்ணுங்க, பேய்ஸ் எடுக்கலாம் சொல்லி நான் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ கமெண்ட் போடுறப்ப தயவு செய்து நான் என்ன மோட்டிவ்ல நம்ம வீடியோ இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போடுறது தப்பு இல்லை, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அதை நான் சொல்ற ரிப்ளை தான், நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பல. பட் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க.